பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் எஸ்றா 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செரேயாவின் குமாரனாகிய எஸ்றா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செரேயா அசரியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், இவன் சல்லூமின் குமாரன், இவன் சாதோக்கின் குமாரன், இவன் அகிதூபின் குமாரன், இவன் அமெரியாவின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் மெரதோயுதீன் குமாரன், இவன் சேராகியாவின் குமாரன், இவன் ஊசியின் குமாரன், இவன் புக்கியின் குமாரன், இவன் அபுசிவாலின் குமாரன், இவன் பினகாசின் குமாரன், இவன் எலெயாசாரின் குமாரன், இவன் பிரதான ஆசாரியனான ஆரோனின் குமாரன். இந்த எஸ்றா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசே நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளரிலும் நிதனிமியரிலும் சிலர் அர்தசஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். 5ஆம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமானது. 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்றா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்றா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்தசஷ்டா கொடுத்த சன்னதின் நகலாவது. ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்றா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும் ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும் பாபிலோன் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். ஆகையால் அந்த திரவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளையும் வான பலிகளையும் வாங்கி அவைகளை எருசலேமில் உள்ள உங்கள் தேவனுடைய ஆலயத்து பலிபிடத்தின் மேல் செலுத்துவாயாக. மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது என்னதென்று உனக்கும்
உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பணிமுட்டுகளையும் நீ எருசலேமின் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாய் கொடுக்க வேண்டி இருப்பதை நீ ராஜாவின் கஜனாவில் இருந்து வாங்கி கொடுப்பாயாக. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்தசஷ்டா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சை ரசம், 100 கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும், பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாயிருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடுங்கோபம் வருவானேன். பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதினிமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரருமான ஒருவன் மேலும் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் சுமத்தலாகாதென்று அவர்களை குறித்து உங்களுக்கு அறியப்படுத்துகிறோம். பின்னும் நதிக்கு அப்புறத்திலிருந்து உன் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய். உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படியேயும் ராஜாவினுடைய நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்யாதவன் எவனும் உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட கடவன் என்று எழுதியிருந்தது. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடே கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ரா பல ஆண்டுகள் கழிந்து ஆலயம் கட்டி முடிந்து பல ஆண்டுகளுக்கு பின்னால அவர் எருசலேமுக்கு வருகிறார். இந்த எருசலேமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இதுல இந்த எஸ்ராவுடைய தகப்பன் செரையா என்று கொடுக்கப்பட்டிருக்கு. கருமையான தெய்வ பிள்ளைகளே, அர்த்தசஷ்டா ராஜா அரசாள்ற காலத்துல இவன் பாபிலோனுக்கு வருகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகள், இப்படி வரும்போது எஸ்ராவின் அதாவது பரம்பரை இந்த இடத்துல முழுமையாக சொல்லப்படலன்னு கொடுத்திருக்கு. ஏன்னா சில பெயர்லாம் இதுல விடுபட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்ல பேரன்களை அதுக்கு பின் வருபவர்களையும் மகன் என்று சொல்கிற ஒரு வழக்கம் அந்த காலத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி மத்திய 1:1 இதனுடைய குறிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசிங்க. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வேத பாரகர்கள் வேதத்தை என்ன பண்ணணும், கவனமாய் பிரதி எடுக்கும் பணியை என்ன பண்ணணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வேத பாரகர்கள் வேத அறிவு உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அர்த்தசஷ்டா ராஜா கிட்ட எஸ்ரா நெருங்கிய தொடர்புடைய, அதாவது அவனுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது.
அது மட்டும் இல்லை, கர்த்தரை பற்றி பல காரியங்களை அவர் என்ன பண்றாரு, அந்த அர்தசஷ்டா ராஜாவுக்கு அவர் கூறியிருக்கிறதை 7ஆம் அதிகாரம் 11-26, 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 7:10 சொல்லப்பட்டிருக்கு, எஸ்ராவின் வாழ்க்கையில அவர் தன் இருதயத்தை, அதாவது என்னென்ன விதங்கள் அவர் பக்குவப்படுத்துறாருன்னு சொல்லி நாம் அதுல 10ஆம் வசனத்துல பார்க்கலாம். 13ஆம் வசனத்துல கோரேஸ் ராஜா ஆணைப்படி நாடு திரும்பிய இஸ்ரவேலர்கள் தவிர மீதி பேர் என்ன பண்ணாங்க, அங்க இருந்தாங்க. இப்போ இஸ்ரவேலர்ல விருப்பம் உள்ளவர்கள் எஸ்ராவோடு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்றாரு, அனுமதி கொடுக்கிறாரு. இதன் அடிப்படையில் எஸ்ரா கூட என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஜனங்கள் நாடு திரும்புகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அதாவது யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் எஸ்ராவுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது. ராஜா என்ன பண்றாரு, அதிகாரத்தை கொடுக்கிறார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த எஸ்ராவை குறித்து நாம் சொல்லணும்னா, எஸ்ரா அப்படின்னு சொன்னா அந்த பேருக்கு அர்த்தம் துணை அல்லது உதவின்னு அர்த்தம். இந்த எஸ்ரா நியாயப்பிரமாணத்துல அவன் தேறினவன் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த எஸ்ரா 1 நாளாகமும் 2 நாளாகமும் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், இந்த புக்ஸ் எல்லாம் அவர் எழுதினதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, எசேக்கியேல், தானியேல், சங்கீதம் ஆகிய நூல்களையும் இவர் தொகுத்து எழுதினார் என்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். அது மட்டுமல்ல, 119ஆம் சங்கீதத்தை இவர் எழுதினார் என்று ஒரு கருத்து நிலவுகிறது என்று சொல்லப்படுகிறது. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் எதை எதை சேர்க்கணும் அப்படின்றத இவர் வகையறுத்ததாகவும் பாரம்பரிய ஒரு செய்தி உண்டு என்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த எஸ்ராவினுடைய நல்ல பண்புகள், அவர் பெற்ற வெற்றிகள், அவர் வாழ்க்கையில என்ன வெற்றிகளை பெற்றார் என்று சொன்னால், இவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த நல்ல குணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு மகன். அது மட்டுமல்ல, வேதத்தை நன்கு கற்று தேர்ந்தவர். தினமும் பல மணி நேரங்கள் வேத ஆராய்ச்சியில அவர் ஈடுபடுவது வழக்கமாம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல வேதத்தை கற்று தேர்ந்த அவர் தன் வாழ்க்கையில் அதை கடைபிடித்தார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, அவர் மற்றவர்களுக்கு வேதத்தை என்ன பண்ணாராம், விரும்பி வேதத்தை போதிக்க ஆரம்பித்தார். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல ஆபத்தான அவருடைய பிரயாணங்கள்ல அரசருடைய பாதுகாப்பு எனக்கு வேண்டான்னு சொல்லி தேவனுடைய பாதுகாப்பின் மேல் அவர் விசுவாசம் வைத்திருந்தாராம். அது மட்டுமல்ல, தன் வாழ்க்கையில தேவனுடைய தயவுக்காக உபவாசித்து ஜெபிக்கவும் அவர் என்ன பண்ணாராம், ஏற்பாடு செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நெகேமியாவோட கூட சேர்ந்து யூதர்கள் நடுவில் ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக இவர் என்ன பண்ணாராம், ஊழியம் செய்ததாக சொல்லப்படுகிறது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த நெகேமியா இதுல பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 27 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ரா தன்னுடைய வாழ்க்கையில கிடைத்த வெற்றிகள், தன்னுடைய வாழ்க்கையில கிடைத்த வாய்ப்புகள், இது எல்லாவற்றுக்கும் அவர் தேவனை மகிமைப்படுத்தினாராம், தேவனுக்கு மகிமை செலுத்தினாராம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில உயர்வுகள் வரும்பொழுது, வெற்றிகள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் செலுத்தணும். நான் சாதிச்சிட்டேன், என்னால முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நம்ம ஆண்ட சமூகத்துல தாழ்த்தி, ஆண்டவரை எல்லா மகிமையும் உமக்கு தான் நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதனால எவ்வளவு உயர்வு வந்தாலும், எவ்வளவு வெற்றிகள் நம் வாழ்க்கையில வந்தாலும், நாம் நம்மை மேன்மைப்படுத்தாமல் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார்.
கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கரபர தீரபா லபௌரியா தியாபோலா ரபா கரபா ஓரமா கரபல பரபல தீரபா கரபா ரிஹாத நாய் கரபா. அப்பா, எஸ்ராவுடைய ஆண்டவரே வாழ்க்கையை குறித்து இன்னைக்கு நாங்க பார்த்தோம், தியானித்தோம். ஆண்டவரை ஏசப்பா மக்க ஸ்தோத்திரிக்கிற எஸ்ரா உமக்கென்று உண்மையா இருந்தபடினால அவருடைய வாழ்க்கையில பல வெற்றிகளை அவர் சந்தித்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு ஓ லக கன்மியாதராய் இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு தோல்வியோடு இருக்கிறீங்களா? தேவனை பிடித்து கொள்ளுங்க, ஆண்டு சமூகத்துல ஜெபிங்க, உங்க தோல்வி எல்லாம் வெற்றியாய் மாறும். எஸ்ரா எப்படி வேதத்துல பிரியமா இருந்து வேதத்தை அதிகமாய் தியானித்து வேதத்தை மற்றவர்களுக்கு போதித்து ஆண்டவருக்குரிய நல்ல காரியங்களை எல்லாம் செய்தானோ, அதே போல நாமும் மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்யும் போது நம் வாழ்க்கையில தேவன் அவர் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ரீபாக்கா சதுர்பிகம் தராலரபே கரபா. ஆண்டவரே உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற இந்த வேளையில சோர்ந்து போய் இருக்கிற வாழ்க்கையில தோல்வியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியை தர வேண்டுமாறு ஆண்டவரை ஜெபிக்கிற, ஜெயத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஏசப்பா உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற, துதிக்கிற, அவனுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். எஸ்ராவை போல நம்முடைய பாதத்தில் அவர்களும் காத்திருந்து உபவாசித்து ஜெபிக்க நீங்க கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இந்த நாள்ல திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, எந்தெந்த குடும்பங்கள்ல கணவன் மனைவி சமாதானம் இல்லையோ அந்த குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரை. அப்பா, உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.